கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 5:12. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் அக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். Above all, my beloved, do not swear either by heaven or by earth or by any other oath, but let your yes be yes and your no be no, so that you may not fall under condemnation. எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். ஆமென். யாக்கோபு தம் நிருபத்தின் இறுதி பகுதியில் விசுவாசிகளின் நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். இந்த வசனத்தில் அவர் நம்முடைய பேச்சின் நேர்மை மற்றும் உண்மை தன்மையை வலியுறுத்துகிறார். ஒரு கிறிஸ்தவனின் வார்த்தை நம்பகமானதாக இருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்த சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். விசேஷமாய் என் சகோதரரே என்று ஆரம்பித்திருப்பதை கவனியுங்கள். above all, எல்லாவற்றிற்கும் மேலாக என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். விசேஷமாய் என்ற வார்த்தை இந்த போதனையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஒரு மனிதனின் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அவன் பேசும் வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மனிதனின் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நமது வார்த்தைகள் தேவனுக்கு முக்கியமானவை. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நமது இருதயத்தின் நிலையை வெளிப்படுத்துகிறது. சத்தியம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். அந்த காலத்தில் மக்கள் தங்கள் வார்த்தைகளை நம்ப வைக்க வான், பூமி, எருசலேம் போன்றவற்றின் பெயரில் சத்தியம் செய்தனர். ஆனால் இயேசு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று கூறுவதை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு சத்தியத்தை முழுமையாக தடை செய்யவில்லை, மாறாக பொய்யை மறைக்க அல்லது மனிதர்களை ஏமாற்ற பயன்படுத்தப்படும் சத்தியங்களை கண்டித்தார். ஒரு உண்மையான விசுவாசியின் வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். அவர் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அவ்வளவுதான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை நேர்மையை பற்றிய போதனை. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக் கடவன்.
என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் வலியுறுத்துவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் உண்மையின் தேவன். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உண்மையில் நடக்க வேண்டும். நமது வார்த்தைகளில் உண்மை, வாக்குறுதிகளில் உண்மை, வியாபாரத்தில் உண்மை, குடும்ப உறவுகளில் உண்மை, சபை வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பொய்யான சத்தியங்களும் ஏமாற்று பேச்சுக்களும் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று நீதிமொழிகள் 12:22 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கிறிஸ்தவனின் வார்த்தை நம்பகமானதாக இருக்க வேண்டும். சத்தியம் செய்வதை விட சத்தியமாக வாழ வேண்டும். வார்த்தையை விட நம் வாழ்க்கையை பேச வேண்டும். நேர்மையே சிறந்த சாட்சியம். உண்மை பேசுவது தேவனுக்கு பிரியமானது. பொய்யான வார்த்தைகள் நியாய தீர்ப்பை உண்டாக்கும். எனவே கிறிஸ்துவைப் போல உண்மையில் நடப்போம். சுருக்கமாக சொல்வதானால், பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். பொய்யால் பிரச்சனையை தீர்க்க முயலக்கூடாது. நமது ஆம் என்பது உண்மையான ஆம் ஆக இருக்க வேண்டும். நமது இல்லை என்பது உண்மையான இல்லை ஆக இருக்க வேண்டும். நமது வார்த்தைகள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை உண்மையால் நிரம்பி இருக்க வேண்டும். சத்தியம் செய்து தனது வார்த்தையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்கக்கூடாது. அவனுடைய குணமும் வாழ்க்கையும் அவன் பேசும் வார்த்தைகளும் சாட்சியாக இருக்க வேண்டும். தேவன் உண்மையை நேசிக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளும் உண்மையில் நடக்க அழைக்கப்படுகிறார்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches believers to be people of truth and integrity. Christians should not depend on oaths or swearing to make others believe them. Instead, their character should be so trustworthy that yes means yes and no means no. God delights in honesty and truthfulness, while falsehood brings judgment. A genuine follower of Christ reflects God's truth through words, actions, and daily conduct. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு போதித்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வார்த்தைகள் உமக்கு பிரியமானவைகளாக இருக்க கிருபை தாரும். பொய்யையும் வஞ்சகத்தையும் விட்டு விலகி உண்மையிலும் நேர்மையிலும் நடக்க கிருபை தாரும். எங்கள் ஆம் ஆமாகவும் இல்லை இல்லையாகவும் இருக்கட்டும். எங்கள் பேச்சினாலும் வாழ்க்கையினாலும் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல் எங்களில் வெளிப்படவும், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நாவையும் இருதயத்தையும் காத்தருள வேண்டியும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.